கண்மணி, நான் அப்போவே சொன்னேன்ல ட்ரிபிள்ஸ்லாம் வேண்டான்னு. ஹெல்மெட் கூட போடாமல் வந்திருக்கேன். போச்சு, இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாங்க நம்மள. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதாண்டி என் சித்தி என்னை சாகடிச்சிரும். உங்களுக்கே தெரியும்ல சித்தியை பற்றி. இவ வேற போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்கடி, ஃபைன் தான் போடுவாங்க. ஆனால் ஹெல்மெட் போடல, ட்ரிபிள்ஸ் வேறு. ஐயோ, வயலன்ஸ் வேறு அதிகமாக இருக்கே. வண்டிக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு என்ன சொல்கிறது வீட்டில்? அவ்வளோதான், எங்கள் அம்மா துரத்தி விட்ருவோம் என்னை வெளியே. உங்களுக்கு தாண்டி பேசிகிட்ருக்கேன், என்ன உங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்கீங்க? ட்ரிபிள்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் கூட போடாமல் வந்திருக்கீங்க. 3 பேரும் பார்க்குறதுக்கு படித்த பொண்ணுங்க மாதிரி தானே இருக்கீங்க. இதெல்லாம் தெரியாதா? இந்த ஆம்பளை பசங்க தான் அவனுங்க இஷ்டத்துக்கு போகிறானுங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போலாம் ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. என்னடி ரோட்லேயே இப்படி திட்டுறாங்க? இவ வேற. சும்மா இருடி, திட்டுறதோடு விட்டு நல்லதுன்னு நினச்சிட்ருக்கேன். இவ வேற ஏதாவது ஃபைன்கின்னு போட்டாங்கன்னா லம்பாக கொடுக்க வேண்டியது தான். சரிடி, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது உங்ககிட்ட? இப்போ எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுது? நம்ம வாங்கிட்டே 10 ரூபா கிளிப் வாங்குறதுக்கு தான், இங்கே 10,000லாம் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் யோசிக்கலாண்டி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. வேறு வழியே இல்லை. சந்தியா, சாரிடி. எதுக்கு சாரி சொல்கிற? நம்ம 3 பேர் ஒன்றா தானே மாட்டியிருக்கோம். நான் மட்டும் தனியாக மாட்டியிருந்தால் பரவாயில்ல. எதுக்கு சாரிலாம் சொல்கிற? வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பயப்புள்ள ஏதோ பிளான் போட்டிருக்கு, நம்மளை காப்பாற்றி விட்றோம். மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸ் வந்தது ரொம்ப பெரிய தப்பு தான் மேடம். ஆனால் ஒரு எமர்ஜென்சி, அதனால தான். இதுக்கூட 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க யாரு? அவங்கள பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ அங்கே கொஞ்ச நேரம் பாரு, உனக்கே தெரியும் நாங்கள் ஏன் சிரிக்கிறோன்னு. என்ன எமர்ஜென்சி? உங்களை பார்த்து எந்த எமர்ஜென்சி மாதிரி தெரியல எனக்கு. அது மேடம், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஒரே வாந்தி பேதி. அது மட்டும் இல்லை, தலை சுத்தல். எங்கே கீழே விழுந்துட போகிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரிபிள்ஸே வந்தோம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீடு இதோ பக்கத்து தெரு தான். இது பந்தன் தெருவா? எங்கள் வீடு பொந்தன் தெருவில் இருக்குது மேடம். பொந்தன் தெருவா? இது இருடி பொந்தன் தெரு. யாருக்குடி என்னாச்சு? கண்மணிக்கா? என்னது, உடம்பு சரியில்லையா? யாருக்கு உடம்பு சரியில்லை? உங்கள் 3 பேரில் யாரை பார்த்தாலும் உடம்பு சரியாத மாதிரி தெரியலையே. என் பக்கத்தில் இருக்கால இந்த க்ரீன் சுடிதாரை போட்டு, இவளுக்கு தான் மேடம். பாவம், ரொம்ப உடம்பு முடியல. திடீர்னு வாந்தி, ஒரே பேதி மேடம். வீட்டில் எல்லாம் போயிட போகிறான்னு சொல்லிட்டு நாங்களே அவசரமாக தூக்கி போட்டு கூப்பிட்டு வந்தோம். அதனால தான் மேடம் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இதோ அவள் நிற்கிறாள்ல, அவள் பின்னாடி இருந்தா. இவளை சென்டரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இல்லை மேடம். என்னது, எனக்கா? சி, பேதி கீதின்னு சொல்கிறீங்களேடி. சும்மா ரெடி, இதெல்லாம் சென்டரில் உட்காந்த உன்னை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஆக்டிங்காக போடுடி. உங்கள்கிட்டலாம் நம்ம திட்டு வாங்க முடியாது. ஃபைன் கட்டுறதுக்குலாம் காசு கிடையாது, தெரியும்ல? சரிடி, வேறு ஏதாவது டீசெண்டாக சொல்லியிருக்கலாம்ல. இது எப்படி சொன்னீங்க? பேதின்னா சொல்லி இன்சல்ட் பண்ணுறீங்களேடி நீங்கள். ஏன்டி எப்படி பண்ணுறீங்க? நான் பாட்டு என் வீட்டில் உட்காந்துருந்தேன், கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்களே. டீசெண்டாவா? எப்படி? நீ ப்ரெக்னென்ட் சொல்கிறவா? இல்லை இல்லை இல்லை, வேண்டாம். இதுவே ஓகே. அப்போ கொஞ்சம் நேரம் வாய முடிட்டு நடிடி. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நாங்களே எதுவும் விட்டு போட்டுட்ருக்கோம். இதில் இவன் டிசீஸில் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துட்ருக்கா. இப்போ தாண்டா புரியுது நீங்கள் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. யாரா இவங்க இவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ்கிட்ட? எல்லாம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான் நிற்குதுங்களே. அப்பா, அது 3 சரியான வாளுங்க. 3ன்னு சொல்கிறத விட 2 தான். ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நிற்குதுல்ல, அது 2 சரியான வாளுங்க. நடுவில் நிற்கிற பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டு பாவம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருடா, அவங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். ஷாப்பிங் போகிறதுல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டேது. என்ன போய் சொல்கிறீங்களா? பேசி தொலைடி, இவ வேற. நான் பேசினா மாட்டிக்க வேண்டி. உங்களுக்கே தெரியும்ல எனக்கு அந்த அளவுக்குலாம் போய் சொல்ல வராதுன்னு. நீங்களே எதை சொல்லி சமாளிங்கடி ப்ளீஸ் டி. ஐயோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு. சரிடி,
மூஞ்ச கொஞ்சம் சோகமாவது வச்சுக்கோயேன். மேடம் நாங்கள் தான் சொன்னோம்ல, அவளுக்கு ரொம்ப முடியல, ஒரே வாந்தி, வாய் திறந்தா வாந்தி எடுத்துருவா. அதனால தான் வாய் திறக்காம அப்படி நின்றுட்டுருக்கா. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவளுக்கு இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது மேடம்? நாங்கள் தான் சொன்னோம்ல, ஒரே லூஸ் மோஷன் வேறு, ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டு போகணும் மேடம், இல்லைன்னா ஒரே அசிங்கமான ரோட்லலாம். ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்ன? நான் பாவம்டி. ஆமாம் மேடம், அவள் சொல்கிற மாதிரி ரோட்லலாம் அசிங்கமாயிடும்ல, வேறு வயசு பொண்ணு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ். அதனால தான் நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்துட்டோம். நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம். சொன்ன மாதிரி பொந்தன் தெரு மேடம், உங்களுக்கு தெரியாதா? இந்த 2 தெரு தள்ளி பொந்தன் தெரு இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வேணால் வாங்க, நான் வேணால் காட்டுறோம். ஆனால் என் ஃப்ரெண்டை மட்டும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறேன் மேடம், ரொம்ப அர்ஜென்ட்டு. பொந்தன் தெருவா? நீங்கள் உண்மையாக சொல்கிறாளுங்களா? இது பந்தன் தெரு தான், மேபி இருக்கும் போல இருக்குது. நமக்கு எது தான் தெரியும், நம்மளே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம். சரி, ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. அதனால் போனால் போது, இந்த வாட்டை எதுவும் பண்ணாமல் விடுறேன். நெக்ஸ்ட் டைம் இனிமேல் வரக்கூடாது, புரியுதா? ஹெல்மெட் மஸ்ட்டு, முக்கியமாக 3 பேர்லாம் வரவே கூடாது. அப்படி ஏதாவது ரொம்ப அர்ஜென்சின்னா ஆட்டோ புக் பண்ணி வாங்க, இல்லை கேப் புக் பண்ணி வாங்க, புரியுதா? அப்பாடி தப்பிச்சோம். ஓகே மேடம், இதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டோம், பைக்கே எடுக்கல, நாங்கள் தொடவே மாட்டோம். இப்போ கொஞ்சம் அர்ஜென்சி மேடம், என் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் மட்டும் கூப்பிட்டு போயிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரோட்டில் அசிங்க மேடம். நாங்கள் கிளம்புறோம் மேடம். சரி கிளம்புங்க சீக்கிரமா. இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் வரவே மாட்டோம், போங்கடி. என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. நான் ரோட்லேயே போகிறதுக்கு என்ன குழந்தைய அடிச்சு, யாராவது இது கேட்டால் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. முதல்ல யாரும் இங்கே கேட்கல, வா நம்ம ஓடிடலாம், இந்த மேடம் மனசு மாறத்துக்குள்ள. ஐயோ, எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. பாவண்டா, அந்த சென்டரில் இருக்கவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. சே, நான் தான் சொன்னேன்ல, வாழுங்க எப்போ போலீஸை ஏமாத்திட்டு எப்படி ஓடுறத பாரு. அப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரே ஃபன்னு தான். இப்போ இங்கே இவ்வளோ ஃபன்னாக இருக்கே, இப்போ ஆஃபீஸ்லலாம் சொல்லவே வேணாம் போல. ஆமாம், ஆஃபீஸில் ஒரே ஃபன்னு தான். என்னடா விஜய், இதுக்கு மேலே இருந்தால் தேடி எடுத்து தெருவில் விட்டுருவோம். சரிடா, போதும், அவங்களும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம். ஷாப்பிங் வேறு போகணும்ல. உஷாராயிட்டான். டே ரகு, என்னம்மா சொல்லு, எதுக்குள்ள கோவமாக இருக்க, என்ன பிரச்சனை? நான் ஏன் கோவமாக்கணும்னு தெரியாதா? என்னதானே நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்னதான் பிளான் வச்சுருக்க, எனக்கு எதுவும் புரியல. அன்றைக்கி அப்படி தான், நான் ட்ரிப் ஒன்று நினைக்கிறா, நான் முடியாதுன்னு சொல்கிறேன், நீ போயிட்டா நீ அனுப்பிச்சி விட்ட. நேற்று வந்து மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு நிற்கிறா, அப்பயும் நீ அனுப்பி விடுற. எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி நான் அவளை இப்படிலாம் விட்டதே கிடையாது. அவளை என் கைக்குள்ளே வச்சுப்பேன், நான் சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுப்பேன். அப்படி இருந்து இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ என்னென்னா நீ அவள் இஷ்டத்துக்கு ஆட விடுற. இதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரிலடா. அம்மா, எல்லாம் ஒரு காரணமாக தான் பண்ணுறேன். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறது என் பொறுப்பு. அதுக்குள்ளே நீ ஏமா இப்படி துடிச்சிட்ருக்க? துடிச்சிட்ருக்கண்ணா? டேய், அவள் இஷ்டத்துக்கு அவளை விட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம பேச்சும் கேட்க மாட்டாடா. அவளை நம்ம வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு இருக்கிறது நம்ம பேச்சு கேட்பா, புரியுதா? இப்போயே வேலைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் திமிராயிடுச்சு அவளுக்கு. நீ என்ன இஷ்டத்துக்கு வெளியே போடுற, ட்ரிப்பு விடுற, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே விடுற. எனக்கு ஒன்றும் புரியலடா, அதெல்லாம் சரி வரும்னு தோணல எனக்கு. எல்லாம் சரியாக வரும், புரியுதா? இந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தராவது அவன் நம்பிக்கை சம்பாதிக்கணும். நீ வாய்ப்பே இல்லை, நீ அவளை திட்டி பழகிட்ட. எனக்கும் அவளை பிடிக்காது தான், ஆனால் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி மாறணும், புரியுதா? அவன் நம்பிக்கையை நம்ம வந்து கெயின் பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவன் நம்பிக்கை வாங்கி நீ என்னடா பண்ண போகிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன மனசில் நினச்சிட்ருக்க? நீ வந்து அவகிட்ட நம்பிக்கை கொடுத்த உடனே அவன் நீ சொல்கிறது கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? இவ்வளோ நாள் இருக்க, இதை பெற்று வளர்த்துருக்க, இவ்வளோ தான் உனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல. சரி விடு, இப்போதைக்கு என்னால் எதையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கும். அவளே ஒத்துக்குவா, நான் ஒத்துக்க வைப்பேன், புரியுதா? அது வரைக்கும் கொஞ்சம் கேள்வி கேட்காம அமைதியாக இருமா. நீ எப்பயும் போல் அவளை திட்டிக்கிட்டே இரு, நான் அவகிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன், புரியுதா? நீ என்னவோ சொல்கிற, என்னவோ பண்ணுறேன்னு சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலடா. எது பண்ணுறதுனாலும் சீக்கிரம் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு நல்ல பொண்ணு கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறது? நம்மளை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சரிம்மா,
பொறுத்தது தான் பொறுத்துட்டேன், இன்னும் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் தெரியும் உன் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு. எதுக்கு இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு அப்போ தான் புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, புரியுதா? சரி, நீ உள்ளே போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். என்னவோ பண்ணுடா, அனந்த் கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். நான் உள்ளே போகிறேன். என்ன சந்தியா, ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கு. ஏன்டி ஏன் வந்ததுக்கும் வராதுக்கும் அவ்வளோ வம்புக்கு இருக்கிற? நேதெல்லாம் ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தேன் நம்மக்கிட்ட. மறுபடியும் ஆரம்பிக்காதடி ப்ளீஸ் டி. ஏ நிலா, எல்லாம் உங்களால் தான். இதுக்கப்புறம் எங்கள் பிள்ளை வரவே மாட்டோம் போ. வர வச்சு என்னை கூப்பிட்டு என்னை ரோட்லேயே இவ்வளோ அசிங்கப்படுத்திக்க நேற்று. ஒழுங்காக ஓடிடுறி. சரி சரிடி, விடு விடு, சும்மா தான் சொன்னேன், விடு விடு. அங்கே தான் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அது யோசிக்க எனக்கு பிடிக்கல. சி, அந்த பேச்சை மாற்றுங்கடி. தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்றடி, இல்லைன்னா அழுதுருவா. அதுவும் ஆஃபீஸ் கூட பார்க்காம தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கே தெரியும்ல அவளை பற்றி. ஓகே ஓகே ஓகேம்மா, நான் எதுவும் பேசல. ஓகே ஜிப். நிலா, மறந்துட்டேன் பாரு, நாங்களே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருந்தோம். என்னடி, என்ன பேசணும்? நீங்களேனா 2 பேருமா? 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட என்ன பேச போகிறீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் பிளான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். புரியலையே, என்ன பிளானு, என்ன விஷயம்? தெளிவாக சொல்லுங்கடி. ஹேய், நீ எங்ககிட்ட விஜய் சார் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்ட. அதுவும் அவர் எந்தளவுக்கு விரும்புகிறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே தான், எங்ககிட்ட சொல்கிறதுக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்போ சொல்ல போகிற? என்னடி, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட? அவர்கிட்ட சொல்லணும் தானே, சொல்லாமல் அவருக்கு எப்படி புரியும்? ஆமாடி, சொல்லணும் தான். ஆனால் எப்படி சொல்கிறது? பயமாக இருக்குடி. இதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை அவ்வளவா. யோசிக்கலையா? ஏண்டி, லவ் பண்ணால் ப்ரப்போஸ் பண்ணி தானே ஆகணும், இல்லைனா அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறியா? ஹே சாச்சா, அப்படிலாம் இல்லடி. கரெக்டு தான், ப்ரப்போஸ் பண்ணணுன்னு மைண்டில் இருக்குதா. ஆனாலும் பயமாக இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, அதை அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு நிறைய மைண்டுக்குள்ளே இருக்குல்லடி. டக்குன்னு எப்படி போய் சொல்ல முடியும்? சொல்லாமலே இருந்தால் அவருக்கு எப்படி தெரியும்? நீ அவர் லவ் பண்ணுற ஓகே. இப்போ இன்கேஸ் உன்ன மாதிரி அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லைன்னா நீ சொன்னதுக்கப்புறம் தானே அவருக்கு புரியும். மேபி அவர் ஒரு ஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதுதாண்டி எனக்கும் பயமாக இருக்குது. நான் சொல்லி இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால் தாங்கிக்கவே முடியாதுடி. அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. அதான் பயமாக இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லடி. கரெக்டு. ஏன்னா அவருக்கு மேபி உன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யுது. அதை பார்க்க முடியுது. கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க தான். முன்ன மாதிரி அவரும் ரெகனைஸ் பண்ணாமல் இருந்தாருன்னா, மனசுக்குள்ளே வச்சுருந்தாருன்னா, சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டா என்ன பண்ணுவேன்? அவரை வேறு பயங்கர இன்ட்ரோவர்ட்டு. இந்த ஆஃபீஸ்லேயே அவர் நல்லா பேசுகிற பொண்ணு நீ மட்டும்தான். ஸோ நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டி. ஆனால் இஃப் இன்கேஸ் நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக நினச்சிட்டா என்னடி பண்ணுறது? நான் இன்கேஸ் இந்த அவர் காசுக்காகவோ இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவோ இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணுற நினச்சிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே இருக்கும் இல்லடி. சரிடி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம். நீ இப்போ லவ் பண்ணிட்ட. இஃப் இன்கேஸ் நீ சொல்லாமலே வந்துட்ட, அவர் வேறு யாரையாவது லவ் பண்ணாலோ இல்லை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு ஓகேவா? அப்போ உனக்கு ஓகேவா இருக்குமா? ஹே, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாத. அவர் வேறு பொண்ணு அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதபடி. என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நான் சும்மா சொல்கிறதுனால தாங்கிக்க முடியல. அப்படி நடந்தால் என்ன பண்ணுவேன்? அப்படி நடக்காமல் இருக்கணும்னா நீ அவரை லவ் பண்ணுறன்னு அவருக்கு தெரியணும். புரியுதா? ஏய் ஆமாடி, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. நீ அவர் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் தானேடி அவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அவர் அப்படி நினைக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியும். அவர் நினச்சா கூட
அது அப்படி இல்லைன்னு புரிய வைக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வரது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிடி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவருக்கு ஃபஸ்ட்டு நான் தெரிய வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, பயமாகவும் இருக்குது. பட் நான் ஏதாச்சும் சீக்கிரமாக பிளான் பண்ணுறேன், சொல்லிடுறேன் சீக்கிரம். எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுடி. ஏன்னா உனக்கே தெரியும், நம்ம விஜய் சார் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் காம்படிஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது, தெரியும்ல. ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வேறு நான் வேறு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்களாம் எப்படின்னு தெரியாதுடி. ஆனால் அவர் நிஜமாகவே உண்மையாகவே விரும்புகிறேன். எனக்கு அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக சீக்கிரம் சொல்லிடுறேன்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? சரி வாங்க போய் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. சரிங்க மேடம், வாங்க போகலாம். டி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கல்ல? இங்கே பாரு, இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும், புரியுதா? இன்னைக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. நான் சொன்ன எல்லாத்துக்கும் ஆல் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, எல்லா பக்கமும் ரெடி ஆகிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இவன் இல்லை அவன் இல்லை, இவன் ஓகே சொல்ல அவன் ஓகே சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, புரியுதா? நான் சொல்லிட்டேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் நினச்சது நடந்தே ஆகணும், புரியுதா? நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு அந்த நியூஸ் வரணும், என் காதில் அந்த நியூஸ் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஹே நிலா, என்னடி எதுக்கு அழுதுட்டுருக்க? ஏன் ஒரு முறை அழுதுகிட்டே வந்த? அதை பார்த்தா நாங்களும் வந்தோம். நிலா, என்னடி ஆச்சு? ஏன்டி அழுதுட்டுருக்க? இத்தனை உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? எனக்கு ஒன்றும் இல்லடி, இப்போ தான் ஒரு ஃபோன் வந்தது. உங்கள் அம்மா ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மாவோட பேர்லாம் சொல்லி யாரோ கால் பண்ணாங்கடி. என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு வச்சுட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. என்னென்னு பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், என்னடி சொல்கிற? என்னாச்சு அம்மாவுக்கு? எந்த ஹாஸ்பிட்டலு? வா, நாங்களும் வரோம், போகலாம். இல்லைடி, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்குல்ல உங்களுக்கு, இந்த ப்ராஜெக்ட் வேறு முடிக்கணும். அது இல்லாமல் நிறைய ஏஜிங் பெண்டிங்லாம் இருக்குடி. நானே இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சது எல்லாமே அப்படியே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தாண்டி இதெல்லாம் முடிக்கணும். ஸோ நீங்கள் இருங்க, நான் கிளம்புறேன். நான் கண்டிப்பாக அங்கே வந்து போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், புரியுதா? சரி சரிடி, நீ ஒன்றும் பயப்படாத, புரியுதா? எதுவும் ஆயிருக்காது, அம்மா நல்லா தான் இருப்பாங்க. நீ பயப்படாமல் போ, பார்த்து போடி. போயிட்டு கால் பண்ணி என்னன்னு, சரியா? சரிடி, நான் கிளம்புறேன். ஆட்டோ புக் பண்ணிட்டு வெளியே தான் இருக்கேன், கிளம்புறேன். என்னடி இப்படி ஆயிடுச்சு? சே பாவம், அழுதுகிட்டே போகிறத பார்த்தா பாவமாக இருக்குது. கூடியாவது போயிருக்கலாம். அவன் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. 3 பேர் ஒன்றா போக முடியாது. ஐயோ, ஹாஸ்பிட்டல் நேம் கூட சொல்லாமல் போயிட்டாடி. ஆமாடி, என்னாச்சுன்னு தெரில, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல ஒர்க்கில் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நீ வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறல்ல, நான் வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். நான் பார்த்துக்கிறேன் நிலோட ஒர்க்லாம். நீ பெண்டிங் ஒர்க்லாம் பாரு, புரியுதா? ஆமாடி, அதான் நானும் யோசித்தேன். நான் வேறு ப்ராஜெக்ட்டு ஹெல்ப் பண்ணுறதும் இப்போ முடியாது, ஏன்னா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ பண்ணிடுவியா? அவளது உந்து சேர்த்து உனக்கும் பெண்டிங் ஒர்க்கில் இருக்குன்னு சொன்னல. ஹே, அதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன்டி, நீ ஃப்ரீயாக விடு. எந்த கொஞ்சம் இருக்குது, அவளது கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒர்க் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கொலைப்படாத, நீ ஒர்க் பண்ணு போ, நான் பார்த்துக்குறேன். சரி ஓகேடி, நீ போய் ஒர்க் பண்ண, நானும் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குது. ஏஜிங் ஃபைல்ஸ் வேறு ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்கோப்பில் வந்து அது வேறு தேவையில்லாத பிரச்சனையாயிடும். நீ நிலா ஃபைலும் சேர்த்து பண்ணிவிடு, ஓகேவா? ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளுடி, என்னால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சரிடி, நான் பார்த்துக்கிறேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நான் கூப்பிட்றேன், சரியா? அண்ட் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் பார்த்துட்டு தான் கிளம்பணும். நிலா ஃபைலும் முடிக்கணும்ல. ஸோ நீ கிளம்புறதுனா கிளம்பிடு, முடிச்சுட்டு, சரியா? ஹே இல்லை, நீ எவ்வளோ நேரம் இருக்கே, இன்னொன்று அவ்வளோ நேரம் இங்கே இருக்கேன், புரியுதா? நான்லாம் போகல, நானும் இங்கே இருக்கேன். அப்போ தனியாக இருப்பல்ல நீ? ஹே, நான் தான் சொல்கிறேன் இல்லையே, நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸில் தானே இருக்க போகிறோம், வேறு எங்கே இருக்க போகிறோம்? நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் உட்கார மாதிரி இருக்கும் சும்மா. நீ கிளம்புடி, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது நான் கால் பண்ணுறேன், ஓகேவா? ஹே, அது இல்லைடி, நான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன். ஹே, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. நீ போ, நீ தேவையில்லாமல் உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும்டி. நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், புரியுதில்ல?
அப்புறம் எதுக்கு ஏன் ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிலாவோட ஃபைல்ஸ் பண்ணுறதே நான் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும், தெரியும்ல? ஆமாம்ல. சரி ஓகேடி, நீ பார்த்துக்குவல்ல, ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? எதுவாக இருந்தாலும் கால் பண்ண, நான் உடனே வந்துடுவேன். ஒரு இஷ்யூ இல்லைடி, நம்ம ஆஃபீஸ் தானே, நான் பார்த்துக்குறேன். நான் ஏதாச்சும்னா கால் பண்ணுறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா? நீ முடிச்சுட்டு கிளம்பு. சரி ஓகேடி. ஒரு வழி எல்லா பக்கம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு இன்ஸ்கோப்பில் வராது, நிலாவோடதும் எல்லாம் முடிச்சிட்டோம். சரி கிளம்புவோம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன்? நான் விஜய்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒரு ரிசப்ஷன் போகிறேன், அது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதனால தான் விஜய் வரல. அவனுக்கு தெரியாது. ஸோ நான் நீ நைட்டு போயிட்டு காலைல கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வருவேன். சரி வைக்கிறேன், எனக்கு டைம் ஆகுது. ப்ளஸ் நான் டிரைவிங்கில் இருக்கேன், ஃபோனை வை. ஐயையோ, இது லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு போலியே. இப்போ எப்படி போகிறது? சரி எப்படியாவது போயிடுவோம், டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. யார் உள்ளே வருது இந்த டைமில்? இந்த நைட்டில் யார் உள்ளே வரா? ஷூ சவுண்ட்லாம் கேட்குது. யார்?